என்னதான் பெங்களூர் வெயிலாக இருக்குது இல்லை டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்புனாலும் சில இடங்களில் கிராஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பெங்களூரில் இந்த மாதிரி மரங்கள் இருக்கிற ஏரியாவை நீங்கள் நிறைய பார்க்கலாம். அந்த இடங்களெல்லாம் கிராஸ் பண்ணிவிட்டு அந்த கிளைண்ட் பிளேஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கமர்ஷியல் பிரேக்கும் எடுத்துகிட்டு நாங்கள் கிளைண்ட் பிளேஸ்க்கு போயிட்டோம். நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கிளைண்ட் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 35 கிலோமீட்டர். ஸோ ஒரு வழியாக அங்கே ரீச் ஆகிட்டு அவங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் எல்லாத்தையுமே ஃபைனல் பண்ணிவிட்டு அண்ட் அதுலேயும் சில கஸ்டமைஸும் பண்ணிவிட்டு நம்ம பிரிண்ட் அவுட் கொடுத்துட்டோம். இதுக்கிடையில் இன்னொருத்தவங்க டாட்டூ போகணும்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுடைய டிசைன்ஸையும் நம்ம ஃபைனல் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் கொடுத்துட்டோம். இப்போலாம் பிரிண்ட் அவுட்டுக்கு வந்து வெளியில் போகணும்னு அவசியமே இல்லை, வீடு தேடியே வந்துடுது. ஆமாங்க, முன்னாடி பிளிங்கிட்டில் வந்து இந்த ஆப்ஷன் இருக்குது. இப்போ இன்ஸ்டாமார்ட்லேயும் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்த பிரிண்ட்டை வந்து நாங்கள் ட்ரேஸ் அவுட் பண்ணிவிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு வழியாக வந்த பிரிண்ட்டை ட்ரேஸ் அவுட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே அங்கே இருந்த ஆடியன்ஸ் எல்லாம் நீங்கள் எப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி என்னை நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க, அங்கே இருந்த குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக இந்த டேட்டூஸ் எல்லாம் பண்ணுறதை பார்த்துட்டு சேட்டை பண்ணிட்டு இருந்தாங்க. கூட வந்த பூரணியும் அவங்களெல்லாம் சமாளித்து அவங்களுக்குன்னு ஒரு கேமெல்லாம் கண்டக்ட் பண்ணி அது ஒரு ஃபன்னாக போயிட்டு இருந்தது. ஃபைனலாக நாங்கள் டேட்டூவும் போட்டு முடிச்சிட்டோம் 2 கிளைண்ட்டுக்கும். கிளைண்ட் என்ன டிசைன்ஸ் போட்டாங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். உங்கள் பிளேஸ்க்கே வந்து இந்த மாதிரி டேட்டூஸ் பண்ணுமா, ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி ப்ரீ புக் பண்ணிக்கோங்க.